24,000 அடி உயரத்தில் பறந்த விமானம் பட்டண பெயர்ந்து சென்ற மேற்கூரை 94 நபர்களின் உயிர் என்ன ஆனது? 24,000 அடி உயரத்தில் வானில் விமானம் பறந்து கொண்டிருக்கையில் அனைவரும் வானத்தின் அழகை ரசிக்கையில் விமானத்தின் மேற்கூரை சட்டென பெயர்ந்து கொண்டு பறக்கிறது. விமானப்படை பெண் சட்டென நடுவானத்தில் காற்றினால் தூக்கி வீசப்படுகிறார். 95 நபர்களில் ஒரு உயிர் போக 94 நபர்களின் உயிர்கள் ஊசலாடுகிறது நடுவானில். அடுத்தது நடந்தது என்ன? முழு விவரத்தை பார்க்கலாம். அது ஒரு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அன்று சரியாக 1:25 அமெரிக்காவின் ஹவாய் தீவிலிருந்து ஹொனலுலு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது அலோகா ஏர்லைன்ஸ் போயிங் 737 விமானம். இரு தீவுகளுக்கும் இடையேயான பயண நேரம் வெறும் 35 நிமிடங்கள் மட்டுமே. வழக்கம் போல மகிழ்ச்சியான சூழலுடன் வானில் பறக்கிறது அந்த விமானம். சராசரியாக 8000 மணி நேரத்திற்கு மேலாக விமானத்தை இயக்கிய கேப்டன் ராபர்ட் ஹோரன்ஸ்டைமர் மற்றும் பெண் விமானி காக்பிட்டில் துணை விமானியாக விமானத்தை செலுத்துகின்றனர். 24,000 அடி உயரத்தில் விமானம் பறக்க பயணிகள் அனைவரின் தேவைகளுக்கு ஏற்ப உணவுப் பொருட்கள் மற்றும் குளிர்பானங்களை பணிப்பெண்கள் வழங்கினர். சட்டென விமானத்தின் நடுப்பகுதியின் மேற்கூரை பெயர அங்கு நின்று கொண்டிருந்த 58 வயதான கிளாரபிள் லான்சிங் என்ற தலைமை விமான பணிப்பெண் வானில் தூக்கி வீசப்பட்டார். பல 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வந்து முகத்தை கிழித்தது பயணிகளுக்கு. யாரும் தூக்கி வீசப்படவில்லை. ஆம், அன்று அவர்களை காப்பாற்றியது அவர்கள் அணிந்திருந்த சீட் பெல்ட் மட்டுமே. வாழ்க்கை அவ்வளவுதான் என்று யோசித்த பயணிகளை மீட்க கேப்டனும் துணை கேப்டனும் போராடினர். விமானத்தின் பறக்கும் உயரம் குறைக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டது. அருகிலிருந்த மவ் விமான நிலையத்தில் தரையிறக்க முடிவு செய்து அனுமதி பெற்ற போதும் மீண்டும் ஒரு சிக்கல் எழுந்தது. ஆம், விமானத்தின் முன் சக்கரம் இயங்கவில்லை. கடைசி நொடியில் அதுவும் திறக்க 3000 மீட்டர் உயரமுள்ள இரு மலைகளுக்கு இடையே சவாலான சூழலில் 2ஆம் எண் ஓடுதளத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது. 8 நபர்கள் படுகாயம், 57 நபர்களுக்கு சிறு சிறு காயம் ஏற்பட்டதை தவிர தூக்கி வீசப்பட்ட கிளாரபிள் லான்சிங்கை தவிர யாரும் உயிரிழக்கவில்லை. 29 நபர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். 1988ஆம் ஆண்டு விபத்து நடந்த நிலையில் முழு அறிக்கை அடுத்த ஆண்டு வெளியிடப்பட்டது. அமெரிக்க தீவுகளுக்கு இடையே தொடர்ச்சியாக இயக்கப்பட்ட விமானம் ஈரப்பதமான காற்று, உப்பு நிறைந்த காலநிலை போன்ற காரணங்களால் மேற்கூரை பாகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 70,000 சுற்றுகள் பறந்த விமானத்தில் முக்கிய பாகங்கள் மட்டுமே சோதிக்கப்பட்டதால் மேற்கூரை கவனிக்கப்படவில்லை. இதனால் பழுது ஏற்பட்டது தெரிய வந்தது. இந்த பெரும் விபத்தை தொடர்ந்துதான் அமெரிக்காவின் பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் நியூ ஜெர்சியில் பழைய விமானங்களை ஆய்வு செய்வதற்கும் விமான கட்டமைப்புகளை ஆய்வு செய்வதற்கும் ஒரு நிலையத்தை நிறுவியது. இதன் மூலமாக அடுத்தடுத்த காலங்களில் சர்வதேச அளவில் விமான பாதுகாப்பு அதிகரித்திருக்கிறது. ஆக மொத்தம் 94 நபர்களின் உயிரை காப்பாற்றிய ராபர்ட் மற்றும் கிளாரபிள் ஆகியோருக்கு பாராட்டுகள் குவிந்தன. உயிரிழந்த பணிப்பெண்ணின் உடல் கடைசி வரை கிடைக்கவே இல்லை என்பதுதான் சோகம். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.